செம்பருத்தி co-presented by நலம் அன்புடன் ஆரோக்கியா மில்க். அம்மா ராசாத்தி, என்னாச்சுமா? ஏன் கோயில உட்காந்து அழுதுட்டு இருக்க? என் கல்யாண பத்திரிக்கைய சாமி பாதத்துல வச்சு கும்பிட்டுட்டு வந்த சித்தர் என்ன கூப்பிட்டு நடக்காத கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சு எதுக்கு கும்பிட்டுட்டு வரேன்னு சொல்றாரு. அட என்ன பொண்ணுமா நீ, இதுக்காகவா அழுதுட்டு இருக்க? அழாத. உள்ள இருக்கிற சிவனை கும்பிட்டுட்டு அந்த பரிகார மரத்துல கயிறை வாங்கி கட்டு, எல்லாம் நல்லதே நடக்கும். சாமிக்கு மிஞ்சினவங்க யார் இருக்காங்கம்மா? நீ பாரத்தை சாமி மேல போட்டுட்டு போய் கயிறை கட்டு, உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். சரிங்கம்மா, நான் வர்றேம்மா. நல்லபடியா பூஜை முடிஞ்சு ஆதி கையில கயிறை கட்டிட்டா போதும். அடுத்த 48வது நாள் உமா கழுத்துல ஆதி தாலி கட்டிடுவோம். இதோ இப்ப முடிஞ்சிரும் சாமி. अष्टापदे नवपदे अक्षरा परमेभ्यो ओम सर्वश्यामते सर्वदत्ते सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति. எந்தவித தடங்களும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். கயிறு கீழே கட்டக்கூடாது, மேலதான் கட்டணும். எப்படி கட்டுறது? பார்வதி, ஏய் பார்வதி, சார் சார். ஆதி 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 கயிறு கட்டிட்டு போ. ஆதி கயிறு. பார்வதி, எந்திரி. ராவுகாவல முடியறதுக்குள்ள கயிறை கட்டி ஆகணுமா? அதான் யமகுண்ட வந்துருச்சு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து சாமி பாதத்துல பத்திரிகை வச்சா மட்டும் கல்யாணம் நடந்துருமா?
உள்ள இருக்கிற சிவனை கும்பிட்டுட்டு அந்த பரிகார மரத்துல கயிறை வாங்கி கட்டு. எல்லாம் நல்லதே நடக்கும். இதுக்கு போய் அழுகுற? இப்ப என்ன, இந்த கயிறு அதுல கட்டணும் அவ்வளவுதானே? குடு, நானே கட்டுறேன். டைம் ஆயிட்டே இருக்குமா? இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. டைம் முடிஞ்சு போயிடுத்துமா. இனிமேல் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப சந்தோஷமா? எங்க போனாலும் இந்த சமையல்காரி நமக்கு இடைஞ்சலாவே வந்துட்டு இருக்கா. இதெல்லாம் அவ திட்டம் போட்டு செய்யறாளா இல்ல தானாவே நடக்குதான்னு தெரியலடி. எப்படி நடந்தாலும் அவளை சும்மா விடக்கூடாது அத்தை. விட மாட்டேன்டி. சரி, நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். சரி, வரேன் பெரியய்யா. சித்தி, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீங்கள் உமாக்கு பூஜையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுங்க. மந்திரிச்ச கயிறு ஆதி கையில கட்டி அவனை எப்படியாவது உமா கழுத்துல தாலி கட்ட வச்சிடலான்னு பூஜையில உட்கார வச்சா இந்த சமையல்காரி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். இருடி, உனக்கு வைக்கிற ஆப்பு. அக்கா, பிஸியா இருக்கீங்களா அக்கா? பார்த்தா எப்படி தெரியுது? நீங்க எப்பவுமே பிஸி தான். அதனாலதான் வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உங்களால சரியா கவனிக்க கூட முடியல. ஒண்ணு இல்லக்கா, வீட்லயும் சரி ஆபீஸ்லயும் சரி உங்களை மீறி எதுவுமே நடக்க முடியாது. அது மட்டும் இல்லாம தப்பு பண்ணவங்க உங்க தண்டனையில இருந்து தப்பிக்கவே முடியாது. ஆனா பாருங்க, இந்த பார்வதி மட்டும் ஒவ்வொரு வாட்டியும் தப்பு பண்ணிட்டு உங்ககிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. நீ திருந்தவே மாட்டியா வனஜா? எப்ப பார்த்தாலும் பார்வதி மேல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பியா? உனக்கும் பார்வதிக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? எனக்கும் அவளுக்கும் என்னக்கா பிரச்சனை இருக்க போது? ஆனா அவளாலதான் நம்ம குடும்ப கௌரவத்துக்கும் உங்க மரியாதைக்கும் என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை வரப்போகுது. இன்னைக்கு அவளையும் நம்ம ஆதியும் கோவில்ல ஒண்ணா வச்சு நான் பார்த்தேன்க்கா. நான் பார்த்த காட்சியை மட்டும் நீங்க பார்த்திருந்தீங்க, அவ்வளவுதான். அந்த இடத்துலயே துப்பாக்கி எடுத்து அவளை சுட்டு தள்ளிருப்பீங்க. என்ன சொல்ற? சொல்றேன்க்கா. அன்னைக்கு நவகிரக பூஜை அன்னைக்கு ஆதிக்கு சமமா அவ உட்கார்ந்ததையே பொறுத்துக்க முடியாது. நீங்க அவ்வளவு தூரம் வான் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறமும் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா இது ஏதோ எதேச்சியா தெரியாம நடந்த மாதிரி தெரியலக்கா. அந்த பார்வதி தான் திட்டம் போட்டு இது எல்லாம் நடத்துற மாதிரி எனக்கு தோணுது. நல்லா பத்திக்குச்சு. எரியட்டும் எரியட்டும். ஆமா, ஆதி எப்படி கோயிலுக்கு வந்தா? நான் தாங்க கூட்டிட்டு போனேன். உளறிட்டனோ? அது வந்துக்கா, நானும் உமாவும் காலையில கோயிலுக்கு போலான்னு கிளம்பிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல ஆதியும் ஆபீஸ்க்கு போகணும்னு கார் எடுக்க வந்ததா. சரி, எங்களை கொஞ்சம் கோயில்ல டிராப் பண்ணுன்னு நான் தான் கோயிலுக்கு கூட்டு போனேன். உங்களை கோவில் வாசல்ல டிராப் பண்ண வந்த ஆதி எதுக்கு கோவிலுக்குள்ள வந்தா? அடுத்ததா அது அது வந்துக்கா,
உமாவுக்கு அவ ஜாதகத்துக்கு அவ ராசிக்கு ஐயோ சனி பயிற்சி பூஜை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கோயில்ல போய் இறங்கும் போதுதான் ஆதி ராசிக்கு கூட சனி பயிற்சி பூஜை பண்ணா நல்லதா இருக்கும்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால ஆதியை நான் தான் உள்ள கூட்டிட்டு போனேன். ஆனா பாருங்க, ஆதி முழுசா பூஜையே பண்ணலக்கா. இந்த பார்வதி வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டா. பாவம், பாதியிலேயே ஆதி ஆபீஸ் கிளம்பி போயிட்டான். பார்வதி எதுவும் பிளான் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. நீதான் ஏதோ பிளான் பண்ணிருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஐயோ அக்கா, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லக்கா. நான் நல்லது நினைச்சுதான் ஆதி கோவிலுக்கு. என்ன, உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் ஏற்கனவே இந்த விஷயத்துல உன்னை வார்ன் பண்ணிருக்கேன். இனிமே உன் அண்ணன் பொண்ணோட ஆதிய சேர்த்து வைக்கணும்னு பிளான் பண்ண தொலைச்சிருவேன், தொலைச்சி. விஜயா. எஸ் மேம். பார்வதி ஜூஸ் எடுத்துக்கிட்டு என் ரூமுக்கு வர சொல்லு. ஓகே மேம். அந்த சமையல் கறிக்கு ஆப்பு வைக்கலான்னு வந்தா இவ எனக்கு ரிவீட் அடிச்சிட்டு போறா. ஒவ்வொரு வாட்டியும் அவ தப்பிச்சுக்கிட்டே இருக்காளே. எங்க போயிட போறா பாத்துக்கலாம். அம்மா, நில்லு. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுக்குள்ள? சின்ன பொண்ணுதானேன்னு செஞ்ச தப்பையெல்லாம் மன்னிச்சு விட்டா நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. அம்மா, நீங்க என்னம்மா சொல்றீங்க? உன் தகுதியை புரிஞ்சுக்கிட்டு உன் லிமிட்டுக்குள்ள நடந்துக்கோ. அதுதான் உனக்கு நல்லதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேனா இல்லையா? ஓ, வார்னிங்ல தான் இவ வாழ்க்கை ஓடிட்டு இருக்கோ. நான் சொன்னது உன் மனசுல இருந்திருந்தா நீ இன்னைக்கு இப்படி ஒரு தப்ப பண்ணிருப்பியா? இல்ல இதெல்லாம் எனக்கு எப்படி தெரிய போகுதுங்கிற தைரியத்துல பண்ணியா? அம்மா, உங்க வார்த்தைய மீற தைரியமோ இல்ல துணிச்சலோ எப்பவோ எனக்கு இல்லம்மா. இப்போ நீங்க கோவப்படுறதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியலம்மா. ஆதியோட அந்தஸ்து என்ன, அவன் ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா உனக்கு? எத்தனையோ பிசினஸ்மேன் ஆதி கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும்னு அவன் அப்பாயின்மெண்ட்காக மாச கணக்குல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆதிய ஆஃப்டர் ஆல் நீ ஒரு சமையல்காரி என் மகனை ஆட்டி வச்சிருக்க. ஐயோ அம்மா, பெரியய்யா நான் கையெடுத்து கும்பிடுற சாமிமா. நான் அவருக்கு எப்பவும் சேவை செஞ்சுட்டு இருக்கணுமா? நான் போய் பெரியய்யாவ நீங்க என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. கோவில்ல நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சு போய் பேசாத பார்வதி. எனக்கு எல்லாமே தெரியும்.
நவக்கிரக பூஜை அன்னைக்கே நான் உன்னை வார்ன் பண்ணியிருந்தோம். மறுபடியும் ஆதியை எதுக்காக கோவிலுக்கு வர வச்சு உன் பரிகாரத்தை பண்ண வச்ச? நான் கல்யாண பத்திரிக்கைய சாமி கிட்ட வச்சு கும்பிடதான் கோவிலுக்கு போயிருந்தேமா. அப்போ சித்தர் மாதிரி அங்க இருந்த ஒருத்தர் நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு பத்திரிக்கைன்னு சொன்னாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப அங்க வந்த ஒரு அம்மா கடவுளை கும்பிட்டு மரத்துல கயிறு கட்டு நல்லதே நடக்கும்னு சொன்னாங்க. அந்த கயிறு கட்டும் போது நான் தவறி விழுந்துட்டேன். அப்பதான் பெரியய்யா கடவுள் மாதிரி அங்க வந்தாரு. பெரியய்யா அப்ப அங்க எப்படி வந்தாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுமா. ஆதி எப்படி கோவிலுக்கு வந்தான்னு எனக்கு தெரியும். ஆனா உன் விஷயத்துல எந்த சூழ்நிலையிலயும் உன் தகுதியை நீ புரிஞ்சு நடந்துக்கணும். அதுதான் உனக்கு நல்லது. புரியுதா? புரிஞ்சுதுமா. மறுபடியும் இப்படி ஏதாவது நடந்தது நான் பொறுத்துக்க மாட்டேன். ம். டே அருண், ஹாய் ப்ரோ. எப்படா ஆபீஸ்க்கு வர போற? ஓடிட்டு இருக்க. ஆபீஸா? ப்ரோ என்ன ப்ரோ குண்டு தூக்கி போடுற? டேய், ஆபீஸ் வரணும்னா உனக்கு அவ்வளோ பயமா? பார்வதி கல்யாணம் முடிஞ்ச உடனே உன் கல்யாணம்னு அம்மா சொல்லியிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹெர்பல் பியூட்டி கம்பெனி நீ தானே பார்த்துக்கணும். அதுக்கு நீ ப்ரிப்பேர் ஆக வேணாமா? ப்ரோ நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ப்ரோ. முதல்ல பார்வதி கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் ஆபீஸ் வரேன். ஹலோ. Hello, Aditya. Richard here. Morning, Richard. How are you? Yeah, I'm fine. Are you at home? Yeah, I'm home only. Mr. Adi, உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்க போறோம். 1000 crores project. உங்களுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கறதுன்னு நாங்க டிசைட் பண்ணியாச்சு. Really? Are you sure? Thank you, Richard. Okay, bye. Bye. Hey, I'm so happy, da. நீ போன்ல பேசிட்டு இருக்கும்போது அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ப்ரோ. என்ன விஷயம் ப்ரோ? எனி நியூ ப்ராஜெக்ட்? Yeah. பியூட்டிஷியன் இன்டர்நேஷனல் கம்பெனி நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் தர ரெடியா இருக்காங்க. வாவ், ஃபேண்டாஸ்டிக் ப்ரோ. அந்த ப்ராஜெக்ட்டோட வர்த் எவ்வளவு தெரியுமா? 1000 crores. 1000 crores. Awesome bro. I'm so happy bro. I'm so happy. Congrats bro. இது உடனே போய் அம்மாட்ட சொல்லணும் bro. இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம ஒரு பிரசன்டேஷன் பண்ணணுமா? என்ன பண்ணணும் bro? இந்தியன் பீப்புள் ட்ரெடிஷன்ல மேரேஜ் கல்ச்சர் சம்பந்தமா ஒரு டெமோ ஷூட் பண்ணணுமா? அதுவும் நம்ம பிராண்ட் அம்பாசிடர் பார்வதி வச்சு ஷூட் பண்ணணும். bro, நம்ம கலாச்சாரத்துல மேரேஜை பார்வதி வச்சு ஷூட் பண்ணணும். அவ்வளவுதானே? யூ டோன்ட் வரி bro. அதான் பார்வதிக்கு மேரேஜ் நடக்குதுல, அதையே ஷூட் பண்ணி கொடுத்துடலாம். இதே நான் ரிச்சிட் கிட்ட சொன்னேன்டா. ஆனா அவருக்கு வெயிட் பண்ண டைம் இல்லை, நாளைக்கே வேணும்னு சொல்றாரு. அதான் சரி, நானும் பார்வதி வச்சே ஷூட் பண்றேன்னு ஓகேன்னு சொல்லிட்டேன். சூப்பர் ப்ரோ. அப்ப பார்வதி கிட்ட சொல்லி ப்ரோக்ராம்க்கு ரெடி ஆகி சொல்லிடுவோம். ஒரு நிமிஷம் வாங்களேன். சொல்லுங்க ஐயா. பார்வதி நான் கொஞ்சம் வர சொன்னேன்னு சொல்லுங்க. சரிங்க ஐயா. ரியலி பார்வதி லக்கி பர்சன் ப்ரோ. ஆஃப் கோர்ஸ். பெரியய்யா, நீங்க என்ன கூப்பிட்டு இருந்தீங்கன்னு சொன்னாங்க. நம்ம ஹெர்பல் பியூட்டி கம்பெனிக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. அது மதிப்பு எவ்வளவு தெரியுமா பார்வதி? 1000 கோடி பார்வதி. ஓ, ரொம்ப சந்தோஷம். இன்னொரு சந்தோஷமான விஷயம் இருக்கு பார்வதி. நம்ம முதல் ப்ராஜெக்ட்டுக்காக இந்த வீட்டோட மூத்த மருமக நகையை போட்டு போஸ்ட் கொடுத்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ல நீ தான் நடிக்க போற. நான் நடிக்கணுமா? என்ன சின்னையா சொல்றீங்க? ஆமா பார்வதி, நம்ம கலாச்சாரம் மாறாம ஒரு கல்யாணத்தை பிராண்ட் அம்பாசிடரான உன்னை வச்சு ஷூட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ஷூட்டிங் இருக்கும், நீ ரெடி ஆயிக்கோ. இதை சொல்றதுக்கு தான் உன்னை வர சொன்னேன்.
என்ன மன்னிச்சிருங்க பெரியய்யா. இந்த நடிப்பெல்லாம் எனக்கு வேணாம். உங்க எல்லாருக்கும் சமைச்சு போடுறதுல தான் எனக்கு சந்தோஷம். சமையல்காரிங்கிற அந்த எல்லையை தாண்டி என்னால வர முடியாது. நடிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. பார்வதி, உன்னை நடிக்க வச்சு அதை ஷூட் பண்ணி அனுப்பணும்னு கண்டிஷன் போட்டிருக்காங்க. நீ நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா இந்த ப்ராஜெக்டே கைவிட்டு போயிடும். 1000 கோடி ப்ராஜெக்ட் பார்வதி. எனக்கு புரியுது சின்னையா. ஆனா என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன பார்வதி நடிக்கிறதுக்கு இப்படி யோசிக்கிற? என்ன அம்மா ஏதாவது சொல்லிடுவாங்க தானே பயப்படுற? யூ டோன்ட் வரி. நானும் ப்ரோவும் அம்மாட்ட பர்மிஷன் வாங்கிக்கிறோம். அப்போ உனக்கு ஓகே தானே? யூர் ரைட். முதல்ல அம்மா கிட்ட விஷயத்த சொல்லுவோம். அம்மா சொன்னா பார்வதி நடிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டா. போலாம். பெரியய்யா, எதுக்கு பயப்படுற பார்வதி? வா போலாம். பெரியய்யா,